குவைத் மண்டலத்தில் அபூபக்கர் அவர்கள் கேட்குறாங்க, கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும்போது மனைவியோ அல்லது கணவனோ அவங்க தவறை உணர்ந்து கொள்வதற்காக 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கலாமா? கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை இருக்கும்போது ஒரு கணவன் என்ன செய்கிறான், தன் மனைவி செஞ்ச தப்பை அவள் உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கலாமா? அது மனைவி என்ன செய்யலாம், தன் கணவன் செய்யக்கூடிய தப்பை அவர் உணரணுங்கிறதுக்காண்டி கணவன்ட்டு மனைவி 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கலாமா? ஏன்னா 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூட ஹதீஸில் இருக்குது. அதனால் அந்த கேள்வி என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. பொதுவாக கணவன் மனைவி மட்டுமல்ல, எந்த ஒரு மூமின்ட்டையும் 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது அது பாவம்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 6077வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யஹில்லு லி ரஜுலின் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாசி லயாலின். 3 இரவுகளுக்கு மேல் 3 நாட்களுக்கு மேல் தன்னுடைய சகோதரனை வெறுத்து ஒதுக்குவது ஒரு எந்த மனிதனுக்கும் தகுதியானதல்ல, ஆகுமானதல்ல. 2 பேரும் சந்திக்கும் போது இவன் அங்கே மோகத்தை திருப்புறான், அவங்க மோகத்தை திருப்புறான், இந்த மாதிரி செய்யக்கூடாது. வ ஹைருஹும் அல்லதி எபுதோ பிஸ்ஸலாம். அந்த 2 பேரில் சிறந்தவர் யாருன்னா, யார் முதல்ல சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பொதுவாகவே மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடாது, அவங்க 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுது. அப்போ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவு என்பது நெருங்கிய ஒரு உறவு. அப்போ கணவன்ட ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அதை அழகிய முறையை சுட்டி காட்டுவதுதான் மனைவி கடமை. மனைவியிட ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அது அழகிய முறையை சுட்டி காட்டுவதுதான் கணவனுக்கு கடமை. பேசாமல் வெறுத்து ஒதுங்க மார்க்கம் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கணவனுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். 4வது அத்தியாயம் 19வது வசனத்தில் வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். நீங்கள் அவங்கள்ட்ட அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். ஃபைன் கரிஹுத்துமூஹுன்ன, அவங்களை நீங்கள் வெறுத்தால் ஃபாசான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். வயஜஅலல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் ஏராளமான நன்மையை அல்லாஹ் வைத்திருப்பான். மனைவிட்ட ஒரு குணம் பிடிக்காட்டா கூட நீங்கள் அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கின்றான், உத்தரவு விடுகின்றான். மனைவியை வெறுத்து அல்லாஹ் ஒதுக்க சொல்லலை. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யஃப்ருக் மூமினும் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான ஆணும் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். மின் கரிய மின்கா ஹுலுக்கன், ஒரு குணத்தை மனைவிட்ட வெறுத்தா ரலிய மின்கா ஆகற, அவளிடம் உள்ள இன்னொரு குணத்தை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்ளட்டும். வெறுக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பேசாமல் இருக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. மனைவி அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை கணவன் பார்க்குறான், அப்போ இஸ்லாம் வழிகாட்டுது பேசாமல் இருங்க அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ் சூரத்து நிசாவில் 34வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உன் மனைவிமார்கள்ட்டேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் கேட்டால் ஃபஇலூஹுன்ன, அவங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், நல்ல அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்லி கேட்கலையா வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் விலைக்கு வைங்க, பேசியிருக்கணும். மனைவியோடு செய்யக்கூடிய தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் அப்படி ஒரு புறக்கணிப்பை காட்டணும். அடுத்து ஃபைன் வலுரிபூஹுன்ன, அவங்கள அடியுங்க. அடிக்கும்போது கூட காயம்படாத அளவுக்கு அடிக்கணும். கன்னத்தில் என்ன செய்யக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, அப்படிலாம் வழிகாட்டு ஹதீஸ்களில் இருக்குது. அவளே அடியுங்கள். இந்த 3 வழிமுறையிலே உபதேசம் பண்ணணும், அது சொல்லி கேட்காட்ட படுக்கையை பிரித்து வைக்கணும், அதில் லேசாக அடிக்கணும். இந்த 3லேயுமே மனைவிட்ட பேசாமல் இருக்கணும், வரல பேசிக்கொண்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இந்த 3 செஞ்சுட்டு ஃபைன் அத்தாயினக்கும், அவர்கள் உங்களை கட்டுப்பட்டு விட்டால் பலா தபுகு அலைகின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள். அப்போ மனைவியோட ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க, முகத்தை திருப்பிக்கணும் இஸ்லாம் சொல்லலை. அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், படுக்கையில் என்ன செய்யுங்க, விலைக்கு வைங்க, அவங்க லேசாக அடியுங்க. இந்த மாதிரி வழிமுறை இஸ்லாம் என்ன செய்ய சொல்லப்படுகிறது. ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களை சிறந்தவர் யார், மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களை சிறந்தவர். வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களிலேயே நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் மனைவிமான சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவிட்ட பேசாமல் வெறுத்து ஒதுங்குவது மார்க்கம் சொல்லலை. ஒரு குணத்தை வெறுத்தா இன்னொரு குணத்தை வச்சு பொருந்திக்க, மனைவியோட அழகிய முறை வாழ்க்கை நடத்துங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்கலையா, படுக்கையை பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலையா, நீங்கள் லேசாக அடிங்க, அடிக்கும்போது முகத்தில் அடிச்சிடாதீங்க, காயம்படாமல் அடிங்க, இப்படி தான் இஸ்லாம் சொல்லி காட்டுது. மனைவிக்கு இஸ்லாம் சொல்லுது, ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன். அல்லாஹ்விடத்தில் யாருக்கும் சஜிதா பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மார்க்கம் மனைவி கணவனை கட்டுப்படும் சொல்லும்போது நாம் பேசாமல் முகத்தை தூக்கி வச்சு பேசாமல் இருக்கலாமான்னு கேட்டால் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐயுன்னாசி அலமு ஹக்க மராத்தி, ஒரு பெண்ணு யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள்,
அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவள் வந்து ஜௌஜஹா, அவளுடைய கணவனுக்கு அவள் கடமைப்பட்டிருக்கின்றாள். ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறான்? அவனுடைய தாய்க்கு கடமைப்பட்டிருக்கிறான். அப்போ ஒரு பெண்ணு வந்து கணவனுக்கு தான் அதிகம் அவள் வந்து கடமைப்பட்டிருக்கிறார். அந்த கணவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, ஒரு பெண்ணு வந்து செய்யக்கூடாது என்று ஏராளமான வழிகாட்டுதலும் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அலா உஹ்பிருக பி ஹைரிமா யக்னிசுல் மரு, ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வங்கள் பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷம். நமக்கு வீடு வாசல் பங்களா இப்படி பல சொத்துக்கள் இருந்தாலும் சிறந்த சொத்து சிறந்த செல்வம் எது? அல் மரத்து சாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவினா யார்? கணவன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பேசாமல் அப்படி இருக்கிறவங்க கிடையாது. அல் நபியெல்லாம் சொல்கிறாங்க, இதா நலர இலேகா சர்ரத்துஹு, கணவன் அவளை நோக்கினால், பாசத்தோடு அன்போடு நோக்கினால் அவனை மகிழ்விப்பாள். வைதா அமரகா, அவன் அந்த மனைவிக்கு கட்டளை இட்டால் அத்தாத்துஹு, அவனுக்கு கட்டுப்படுவாள். வைதா காபா அன்ஹா, அவன் மனைவியிடம் இல்லாமல் வெளியூர் சென்றிருந்தால், வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஃபிலத்துஹு, தன்னுடைய கற்பனை செய்வாள், பாதுகாத்து கொள்வாள். இவள் தான் நல்ல மனைவிங்கிறான். அப்போ அத்துன்யா குல்லுஹா மத்தாவுன், உலகம் முழுவதுமே இன்பம் செல்வம். வ ஹைரு மத்தாயி துன்யால் மரத்து சாலிஹா, இந்த உலகத்து செல்வங்களே சிறந்தது எது? நல்லொழுக்கம் உள்ள மனைவி. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அதனால் கணவன் மனைவி வந்து பேசாமல் இருக்கிறது வந்து என்ன கிடையாது, சரி கிடையாது. ஆனால் சில நேரங்கள் என்ன செய்யலாம், அந்த வெறுப்பை வந்து வித்தியாசமாக என்ன செய்யலாம், காட்டினா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, புகாரில் 6078 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷாட்ட சொல்கிறாங்க, இன்னி இல்லை ஆரிஃபு கதபக்கி ஒரு இலாக்கி, ஆயிஷாவே நீ எப்போ என் மேலே கோபமாக இருப்பீங்க, எப்போ என் மேலே திருப்தியாக இருப்பீங்க எனக்கு தெரியுங்கிறாங்க. அப்போ ஆயிஷா கேட்குறாங்க, வ கைஃப தாரிஃபு தாக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இருந்தது நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க? அப்போ ஆயிஷா வந்து ரசூல்லா மேலே சில நேரங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கோபமாக இருந்திருக்கிறாங்க. பேசாமே தான் இருக்க மாட்டாங்க. கோபத்தை அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு இதா குந்தி ராலியத்தன், நீங்கள் வந்து நல்லா திருப்தியாக இருந்தீங்கன்னா சத்தியம் பண்ணும்போது எப்படி சத்தியம் செய்வாங்களாம், பலா ஓ ரப்பி முஹம்மதின், முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்களாம். வைதா குந்தி சாஹித்தத்தன், நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்கன்னா குல்தி லா வ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படி செய்வாங்க. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அதை மறுக்கலாம் இல்லை, லஸ்து உஹாஜுர் இல்லஸ்மக், பேரத்தெல்லாம் சொல்லாமல் இருந்தனே தவிர உங்களை நான் வெறுக்கலை. அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா அப்படி ஒரு மாதிரி பேசாமல் இருக்கக்கூடாது, அந்த முகத்தை திருப்புறது வைக்கிறது அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அந்த அளவு காட்டிக்கொள்ளாமே தவிர பேசாமல் இருத்தனமே என்ன செய்யாது கிடையாது. பொதுவாக அறிவுரை சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அல் மூமினூன வல் மூமினாத்து பாதும் அவுலியா பாதி, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவலர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நன்மையை ஏவி தீமையை தடுப்பாங்க. அப்போ ஒரு மனைவி கணவன்கிட்ட மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் அல்லது விரும்பாத விஷயங்களை கண்டோம்னா அறிவுரை சொல்லலாம், இப்படி செய்யலாம், பேசாமல் இருக்கக்கூடாது. அந்த அவன்கிட்ட நம்ம வெறுப்பை காட்டுறவங்கிற மாதிரி காரியங்களை செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம். அதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பதோ, கணவனை தேவையில்லாமல் ரொம்ப மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதோ என்ன செய்யக்கூடாது. அது மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. எனவே கணவன் மனைவி இருவரும் மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதோ, நாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். கணவன் மனைவிக்கு ஏராளமான வழிகாட்டுதல்கள் மார்க்கத்தை என்ன செய்து அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேணி நடந்தால் இல்லறம் நல்லறமாக ஆகும், குடும்பம் நல்ல குடும்பமாக ஆகும், வாழ்க்கை இனிதாக அமையும். எனவே அதை இரு சாராரும் செய்ய வேண்டும், பேணி நடந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.